எனக்கென்று ஒரு உலகம், என் நாடு, என் மக்கள் என்று ஏற்படுத்திக் கொண்டு தனிமையில் இருக்க போகிறேன். முடிந்தால் என்னை எல்லாரும் அங்கு வந்து பாருங்கள். இருக்காரான்னு கேட்கிறவங்களுக்கு கலியுகத்தில் நான் சொல்ற ஒரு பதில். சூரசம்காரம் நடக்கும் பார்த்திருப்பீங்க. அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி முருகப்பெருமான் வேல் நெடுங்கண்ணி அம்மன்ட்ட வேல் வாங்குவார். சிக்கலில் வேல் வாங்கி செந்தூரில் சம்காரம் என்பது மரபு. ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் ட்ராவல் தமிழ் சாய் பேசுகிறேன். மக்களே, தமிழ்நிலையும் டைட்டில் பாட்டு வந்திருப்பீங்க. ஆமாங்க, இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா நாமக்கல் மாவட்டம் கூலிப்பட்டியில் இருக்க ஒரு முருகன் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். மக்களே, கிட்டத்தட்ட 1500-2000 வருடம் பழமையான மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு சிறிய மலை மேலே இருக்க ஒரு முருகன் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த கோவிலோட நேம் வந்து ஸ்ரீ கந்தமலை பாலசுப்ரமணிய முருகன். மக்களே, கந்தசுவாமின்னு கூட சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்களா ஔவையார், இங்கே முருகன் இருக்கார். இந்த கோவிலில் ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோ எடுத்துருக்கோம் மக்களே. நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ உங்களுக்கு போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். இதோட நான் செகண்ட் டைம் வந்துட்டுருக்கேன். உள்ளே அப்படிங்க பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு பாதை மாதிரி போகுது. இப்போ தான் நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வரீங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க மக்களே. வாங்க அப்படியே ஸ்லோவாக மேலே ஏறுவோமா. நம்ம கடந்து வந்த பாதையை தான் அந்த சைடு போனால் அங்கிட்டு ஒரு சிவன் கோயில் ஒன்று இருக்குது மக்களே. அதையும் நான் உங்களுக்கு போய் காட்டுறேன். நம்ம மேலே போயிட்டு கீழே வரும்போது அதையும் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன். இங்கே பார்த்தீங்களா முருகப்பெருமான், சிவபெருமான். இந்த சைடு நிறைய சிற்பங்கள் இருக்கும் மக்களே. உங்களுக்கு ஒவ்வொன்றா காட்டுற பாருங்க, அப்படின்னா தான் உங்களுக்கு தெளிவாக தெரியும். சூப்பராக இருக்கும். நாமக்கல் பக்கத்தில் தான் இந்த கோவில் இருக்குது. கூலிப்பட்டி முருகன் கோவில். அப்படியே நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணவே இந்த கோவில் வந்துடும் மக்களே. சின்ன குன்று மரம் நமக்கு இந்த கோவில் இருக்குது. இதை காட்டுற பாருங்களேன், இங்கே நிறைய சிற்பங்கள்லாம் இருக்குது. காட்டுற மாதிரி கிட்ட போய் உங்களுக்கு காட்டவா. அப்படியே ஒவ்வொரு சிலையாக இருக்குது பாருங்கள். சரியா அந்த மலை கொஞ்சம் பாதி தூரம் வந்தோன்னே கீழே வரும்போது நிறைய சிற்பங்கள் இருக்கும் மக்களே. இந்த இடத்துல அந்த நாரதர், விநாயகர், அப்புறம் முருகன், சிவன் அப்படின்னு கிட்டத்தட்ட நிறைய சிற்பங்கள் இருக்கும். அப்படியே இந்த வழியாக ஏறணும். அங்கே அப்படியே மேலே ஏறுவோம். மக்களே, கிட்டத்தட்ட நம்ம வந்து கோயிலை வந்து ரீச் ஆகிட்டோம். கோவில் வந்து கொஞ்சம் சின்ன கோவில் தான் மக்களே. சின்ன குன்று மேலே தான் இருக்குது. ஃபுல்லாக விவசாய பூமி தான் மக்களே. சூப்பராக இருக்க இடம். இங்கே ஒரு 2 சிற்பம் இருக்குது. இதையும் பாருங்களேன். இங்கே வந்து அந்த முருகப்பெருமான் வந்து அசுரனை வதம் பண்ணுறது.
மக்களே, கிட்டத்தட்ட நம்ம வந்து மலையை வந்து ஏறிட்டோம், முக்கால்வாசி கடந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான். கொஞ்சம் தூரம் போகிறோன்னா கோவில் வந்துடும். கோவிலுக்கு போய்ட்டு சாமி கும்பிட்டு மிச்சம் என்ன இருக்கிற இடம் இருக்குன்னு உங்களுக்கு நான் சுற்றி காட்டுறேன். மக்களே, இதுதான் அந்த கோவில், கூலிப்பட்டி முருகன் கோவில். இப்படியே நம்ம ஒவ்வொன்றும் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் பாருங்கள். ஒரு விநாயகர் கோவில் இருக்கு. கோவில் அங்கே இருக்கு மக்களே. எனக்கு உங்களுக்கு கோவில் சுற்றி காமிச்சிட்டு நெக்ஸ்ட் வந்து இந்த இடம்லாம் முக்கியமான கீழே சிவன் கோவில் இருக்குல்ல, அதையும் உங்களுக்கு போய் காட்டுறேன். முருகன் உள்ளதாக இருக்கார். ஓகே, உள்ளே வந்து சாமியை ஃபோட்டோ எடுக்க அளவு கிடையாது. நான் முடிஞ்சால் கண்டிப்பாக உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். சரி, வாங்க அப்படியே கோயிலை சுற்றிட்டு வருவோமா. இந்த சைடு ஒரு பாதை மாதிரி ஒன்று போகுது, எதுக்குன்னு தெரியல மக்களே. சின்ன படிக்கட்டு மாதிரி போகுது நினைக்கிறேன். ஓ, பழைய காலத்து பாதையாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது. பழனியில் இருக்க மாதிரி அந்த ஓமர் அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, லைட்டு நைட்டு வரும்போது சூப்பராக இருக்கும் மக்களே. இங்கே வந்து நவகிரகம் இருக்குது. மக்களே, இதுதான் அந்த கூலிப்பட்டி முருகன் கோவில். உள்ளே போய் நான் வந்து சாமி கும்பிட்டு வந்துட்டேன். உள்ளே ஃபோட்டோ வீடியோ எடுக்க அலோடு இல்லை மக்களே. வெளியே நம்ம என்ன வேணால் பண்ணிக்கலாம், உள்ளே போய் எடுக்கக்கூடாது. அங்கே ஒரு இடமன் கோவில் இருக்குது, பக்கத்தில் விநாயகர் கோவில் இருக்குது. நம்ம இடம்னா பார்த்துட்டு அப்படியே கீழே ஒரு சிவன் கோவில் இருக்குன்னு சொன்னால அந்த கோயிலும் உங்களுக்கு போய் காட்டுறேன். மக்களே, நம்ம வந்து மேலே மலைக்கு மேலே இருக்க எல்லா கோயிலுமே உங்களுக்கு கிட்டத்தட்ட நான் வந்து சுற்றி காமிச்சிட்டேன். இடமனையும் காமிச்சிட்டேன், மேலே விநாயகர் கோவில் இருக்குது அதையும் காமிச்சிட்டேன். நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம கீழே போயிட்டுருக்கோம். கீழே வரவில்ல ஒரு சிவன் கோயில் ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன்ல, அதை நான் காட்டலை. கீழே போய் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். கீழே போய் பார்ப்போமா மக்களே. நம்ம அந்த கீழே வந்துட்டோம். கீழே அந்த என்ட்ரன்ஸ் பற்றி இது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல தான் அந்த சிவன் கோவில் மக்களே. நம்ம வந்து கீழே வந்துட்டோம். கீழே அடிவாரத்துக்கிட்ட வந்துட்டுருக்கோம். அதுக்கு பக்கத்தில் ஒரு அங்கே ஆட்சி ஒன்று தெரியுது பாருங்கள், அதுக்கு பக்கத்துலேயே போனால் தான் சிவன் கோயில் ஒன்று இருக்குது. இங்கே மேலே கூட்டிகிட்டு இருந்தாங்க, அதான் போய் எடுக்க முடியல. இறங்க அவங்க கூட்டி முடிச்சிட்டோன்னே நான் கிட்டே போயிட்டு அந்த தான் எடுத்து காட்டுறேன். சிவன் கோயிலை பாருங்கள் எப்படி இருக்கேன்னு, சூப்பராக இருக்கும் மக்களே. குகைக்குள்ளே சிவன் இருக்க மாதிரி இருக்கும். அங்கே கேட்டு தெரியுது பார்த்தீங்களா, ஜூம் பண்ணுற பாருங்க, அங்கே தான் அந்த சிவன் கோவில் இருக்குது. வெளியே வந்து பந்தல் போட்டுட்ருக்காங்க மக்களே, ஏதோ விசேஷம் போல். சின்ன குன்று தான், சின்ன அந்த மலைக்கு மேலே தான் இந்த என்ன கோவில் இது வந்து கூலிப்பட்டி முருகன் கோவில் இருக்குது. எனக்கு பேரே மறந்துச்சு மக்களே. நிறைய டைம் வந்திருக்கேன், ஆனால் பேர் மறந்து போச்சு. நம்ம எங்கே ஆரம்பித்தோமோ அங்கேயே வந்துட்டோம். அங்கே தான் மக்கள் இந்த சிவன் கோவில் இருக்குது. அங்கே ஒரு அம்மா கூட்டிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அது பக்கத்தில் தான். இருங்க இங்கே போய் காட்டுறேன் உங்களுக்கு. அந்த சிவன் கோயிலுக்கு அந்த வழியாக தான் போகணும். மேலே அந்த ஓரத்தில் தான் மக்கள் இந்த சிவன் இருக்காரு. இது மக்கள் அந்த சிவன் கோயில் போகிற வழி. இங்கே இருக்கார் பார்த்தீங்களா, என்ட்ரன்ஸில் மிகப்பெரிய ஒரு சிவன் ஸ்டாச்சு ஒன்று இருக்குது. இப்படியே போனால் அந்த சைடு மேலே முருகன் இருக்கார்,
அப்படியே இந்த சைடு லெஃப்ட் சைடு வந்தோம்னா இங்கே வந்து இவர் இருக்கார், சிவபெருமான் இருக்கார். வந்து கூட்டிட்டாங்க மக்களே, மேலே வந்து கூட்டிகிட்டு கூட்டிட்டாங்க. அங்கே தெரியுது பாருங்கள், அந்த குகைக்குள்ளே தான் ஒரு சிவன் கோவில் இருக்குது மக்களே. மேலே வந்து பெயிண்ட் அடிச்சிட்ருக்காங்களாம்மா, வேலை நடந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் இப்போதைக்கு நம்மளால் போக முடியல. இன்னொரு தடவை கண்டிப்பாக நான் அந்த இடத்துல வந்து அந்த சிவன் கோயிலையும் உங்களை காட்டுறேன். இல்லை நீங்கள் அந்த சிவன் கோயில் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்கணுன்னா நான் முன்னாடியே ஒரு வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். அந்த வீடியோ வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அந்த வீடியோ நீங்கள் டச் பண்ணி நீ அந்த சிவபெருமான் எப்படி இருப்பார், அந்த கோவில் எப்படி இருக்காங்க நீங்கள் பார்த்துக்கலாம். அது ஒரு சின்ன ஒரு கோவிலுக்குள்ளே தான் அந்த கோவில் இருக்கும். ஓகே மக்களே, போகிற உள்ள வெளியே வந்து கொஞ்சம் கோவிலெலாம் இருக்கும், அதையும் உங்களுக்கு காட்டிட்டு நம்ம அடுத்த வீடியோவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். இதுங்க என்ட்ரன்ஸ் எப்படி இருக்கும் பாருங்கள். இது முருகன் கோவில் போகிற வழி, இது சிவன் கோவில் போகிற வழி. ஐயா நடந்து வந்துட்டுருக்கார் பார்த்தீங்களா, இந்த வழி அப்படியே மேலே இருக்கணும். ஓகே மக்களே, நம்ம கிளம்பிட்டோம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய் மக்களே.